SRM Institute of Hotel Management வேலை வாய்ப்பை வழங்கும் 3 ஆண்டு பட்டப்படிப்பு மற்றும் டிப்ளமோ கோர்சஸ். Admissions open now. அழையுங்கள் 9840609671. 2026 200 இடங்களுக்கு மேல் வெற்றி பெற வேண்டும் அப்படிங்கிற ஒரு இலக்கை வைத்திருக்கிறார் திமுக தலைவர் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள். இது எந்த நம்பிக்கையில ஒரு இதே வலுவான கூட்டணி தொடர்வதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதா, அல்லது களம் அப்படிங்கும்போது இதே 4 முனை போட்டிகள் வரலாம், இல்ல தமிழக வெற்றி கழகம் விஜய் அவர்கள் உள்ள வர்றாரு, இந்த மாதிரியான சூழ்நிலையில கூட இது ஒரு அதீத நம்பிக்கையா? இது 200+ அப்படிங்கிறது அதீத நம்பிக்கைன்னு சொல்ல முடியாது, நியாயமான நம்பிக்கை. ஒலிம்பிக்கிலே 100 மீட்டர் பந்தயத்தில் ஜெயிப்பது என்பது கடினம், அதைவிட கடினம் அதை தொடர்ந்து தக்க வைப்பது என்பது. அந்த வகையிலே தளபதி அவர்கள் 2 நாடாளுமன்ற தேர்தல்களையும் 2 உள்ளாட்சி மன்ற தேர்தல்களையும் ஒரு சட்டமன்ற தேர்தலையும் வெற்றிகரமாக எதிர்கொண்டு 6வதாக வருகின்ற சட்டசபை தேர்தலையும் அந்த ஆற்றையும் கடப்போம் என்கின்ற நம்பிக்கையோடு சொல்லியிருக்கிறார். நம்பிக்கை என்கின்ற நாறு மாத்திரம் இருக்குமானால் உதிர்ந்த பூக்கள் கூட ஒட்டிக்கொள்ளும் என்று சொல்வார்களே, அந்த நம்பிக்கையோடு சொல்லப்பட்ட வார்த்தை. நம்முடைய தோழர் அவர்கள் பேசி கொண்டிருந்தார்கள், அதாவது எல்லாம் சொல்லுமாம் பள்ளி ஜாடி பானையில் விழுமாம் துள்ளி என்று. எதற்காக இந்த நிலைமை வந்தது என்பதை கூட யோசிக்காமல், உத்தரப்பிரதேசம் எப்பொழுதுமே உத்தரவு பிரதேசம், நாங்கள் ஏற்கனவே 80-73 வைத்து வெற்றி பெற்று விட்டோம் என்று அந்த மமதையில் இருந்தவர்களுக்கு கிட்டத்தட்ட 43 தொகுதிகளை இழக்க வேண்டிய சூழ்நிலை வந்த பிறகு அவர்கள் அடுத்த மாநிலத்தை பற்றி அடுத்த கட்சியை பற்றி பேசிக்கொண்டிருக்கின்ற நிலைமையில் இருக்கிறார்கள். போகிற போக்கில் சிறு குறு தொழிலை பற்றி சொன்னார். உதயம் பதிவில் இந்த ஆட்சி 2014 பிஜேபி ஆட்சிக்கு வரும்பொழுது கிட்டத்தட்ட எம்எஸ்எம்இ என்கின்ற யூனிட்ஸ் மாத்திரம் 6,15,00,000 பேர் பதிவு செய்திருந்தார்கள். இன்றைக்கி அதில் 3 கோடி பேர் காணாமல் போய்விட்டார்கள். 6 கோடியில் 3 கோடி காணாமல் போயிடுச்சு. இவங்க எம்எஸ்எம்இ பற்றி பேசிட்டு இருக்காங்க. அதே சமயம் மாநில அரசை பற்றி அவர் பேசுறார். மத்திய அரசு இவ்வளவு பண்றாங்க, எம்எஸ்எம்இக்கு ஒரு நம்பிக்கை ஊட்டும் விதமாக அவங்களுக்கு எதுவும் வளர்ச்சிக்கான விஷயங்கள் பண்ணலன்னு ஒரு குற்றச்சாட்டு வச்சா, மாநில அரசு அவர் குற்றச்சாட்டுறார். அதுதான், அதாவது உள்ளதும் போச்சுடா நொல்லக்கண்ணான்ற பிறகு கூட அவங்க அதை பற்றி இது பண்ணல. ஒரு 10 வருடத்திற்கு முன்னால் பேசிய பேச்சுக்கள் வைப்ரண்ட் அண்ட் ஒரு நிமிஷம் இருங்க சார், நான் பேசிட்ட பிறகு குறிச்சிக்கோங்க. வைப்ரண்ட் அண்ட் இன்க்ளூசிவ் டெமோக்ரஸின்னாங்க, வைப்ரண்ட் டெமோக்ரஸின்னாங்க. என்ன வைப்ரண்ட் ஆச்சுன்னு நமக்கு தெரியல. அந்த நிலைமையில் இன்னைக்கு அவங்களுடைய திட்டங்கள் எல்லாம் ஏறக்குறைய 75% மாநில அரசு தான் சுமந்து கொண்டு இருக்கிறது. இவர்கள் பெயரை மாத்திரம் பிரதான் மந்திரி ஜன்தன் யோஜனா, அப்படி சுகன்யா சுபிக்ஷா யோஜனா, சுரக்ஷா பீமா யோஜனா, பசல் பீமா யோஜனா, கரீப் கல்யாண் யோஜனா, இது மாத்திரம். ஆனால் ஃபண்டிங் மாத்திரம் இது பேர் மாத்திரம், பேர் பெத்த பேர் தாகன் நீல்ன்ற மாதிரி இருக்குது. ஆக அப்படிப்பட்ட திட்டம் அந்த ஃபண்டிங் அப்படிங்கும் போது 60-40 இந்த மாதிரி தானே வருது. மத்திய அரசுடைய மாநில அரசும் சேர்ந்து இருந்தா பொதுவாக மாநில அரசு மட்டும்தான் அதுக்கு ஃபண்டிங் பண்றாங்க. 14வது ஊதிய, அதாவது நிதி ஆணையம் என்ன சொல்லியிருக்குதுன்னா, அந்த மாநிலத்திலிருந்து வருகின்ற வரியிலே 42% அந்த மாநிலத்துக்கு பிரித்து தரப்பட வேண்டும் என்று தெளிவாக சொல்லியிருக்கிறது. ஆனால் இவர்கள் செஸ்ஸையும் சர்சார்ஜ் எப்பவுமே மாநிலத்துக்கு அதில் உரிமை கிடையாது, அதில் பிரித்து தர முடியாது. செஸ்ஸையும் சர்சார்ஜையும் வேணுமென்றே ஏற்றிவிட்டு, அதாவது 2018-19 2,66,000 கோடியாக இருந்ததை இவங்க செஸ் சர்சார்ஜ் அதிகமாக ஏற்றி 4,99,000 கோடியாக உயர்த்தியிருக்காங்க. அப்படின்னா மாநில அரசுக்கு ஒரு 32% கூட தருவதில்லை என்கின்ற அந்த சூழ்நிலையில் இருக்குது. ஏற்கனவே நாங்கள் கேட்டிருக்கோம், ஒரு மாநில அரசு தருகின்ற, தமிழ்நாடு அரசு தருகின்ற ₹1 35 காசுக்கு தான் அவங்க திட்டங்களாக தருகிறார்கள். ஆனால் உத்தரப்பிரதேசத்தில் அதே ₹1 71 பைசாவாக இன்றைக்கு திட்டங்களை தருகிறார்கள். அதிலே பாரபட்சம் இருக்கிறது. ஒரு கண்ணிலே வெண்ணெய், ஒரு கண்ணிலே சுண்ணாம்பு வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அதனால இவங்க போக போக இன்னும் மோசமா போகும். ஏதோ அதிமுக இந்த தடவை ஸ்கோர் பண்ணல, அவங்க அந்த ஸ்கோர் பண்ண தவறுதல அந்த ஓட்டுகள்லாம் பிரித்த காரணத்தால் தான் அவங்களுக்கு ஏதோ ஒரு சில இடங்கள்ல அதோட 12 தொகுதிகளில் அவங்களுக்கு டெபாசிட் போச்சுன்ற மாதிரி சொல்றாங்க. அதிமுக 9 தொகுதிகளில் டெபாசிட் போச்சு. இவரெல்லாம் ஏன் டெபாசிட் போச்சு என்பதை முதல்ல தேசிய கட்சிகள் உணர வேண்டும். அதனால அடுத்தவங்க மேல இது பழி போறது அதை நிறுத்திக்கணும்.
தமிழ்நாட்டு அரசுக்கு வந்து மிக்ஜாம் புயல்ல நிதி கேட்டாங்க. முதல்ல வந்து ராஜ்நாத் சிங் சுற்றி பார்த்து விட்டு 561 கோடியை நாங்கள் வந்து தருவோம் என்று சொன்னார்கள். அதுக்கு பிறகு குழு வந்தது. அதுக்கு பிறகு மரியாதைக்குரிய நிர்மலா சீதாராமன் வந்தார்கள். எல்லாம் வந்துட்ட பிறகு வி.கே. சிங் கிட்ட கேட்கறாங்க, ஏன் வந்து தமிழ்நாட்டுக்கு நிதி தரனா, அதுக்கு சில நடைமுறைகள் இருக்குதுன்றார். ஆனா குஜராத்ல 2021 வருஷம் மே மாதம் குஜராத்ல வந்த புயலப்ப மரியாதைக்குரிய மோடி அவர்கள் சுற்றி பார்த்து விட்டு அடுத்த நாளே 1000 கோடி ரூபாயை அள்ளி கொடுத்தார்கள். ஏன் இந்த பாரபட்சம்? இந்த பாரபட்சம் இருக்கின்ற வரை, மற்ற மாநிலங்களை மாற்றாந்தாய் மனப்பயம்னு நடத்துகின்ற வரை இங்கே பிஜேபி என்பது நிற்காது, நிலைக்காது, வாழாது, வளராது, தேராது, தெளியாது. சரி, இந்த பிரச்சாரம் வந்து நாடாளுமன்ற தேர்தலையும் முன்வைத்தது திமுக. மாநில அரசுக்கு மாற்றாந்தாய் மனப்பான்மையிடம் குறிப்பா தமிழ்நாட்டை பாக்குறாங்க அப்படின்னு சொல்லி, இப்ப சட்டப்பேரவை தேர்தல் அப்படின்னு வரும்போது இந்த ஸ்ட்ராட்டஜி அதுல வந்து செயல்படுத்தினா சரியானதா இருக்குமா? அவங்களுக்கு வெற்றி வாய்ப்பு தருமா? சுருக்கமா தேர்தலில் ஸ்ட்ராட்டஜி வேற. மரியாதைக்குரிய தளபதி அவர்கள் வந்த முதல்ல போட்ட ட்வீட்டே வி பிலாங் டு த திராவிடியன் ஸ்டாக். இந்த அறிக்கையில் கூட அதை தான் கொடுத்துருக்காரு, தொண்டர்களுக்கு எழுதிய கடிதத்தில் கூட. அதில் 62 அண்ணா வந்து நாடாளுமன்றத்தில் பேசிய பேச்சினுடைய தொடக்கம் தான், கன்னி பேச்சிலே அப்படி தான் பேசுகிறார். அதோடு இன்னொன்னையும் சொல்கிறார், ஐ எம் த ரெப்ரசன்டேட்டிவ் ஆஃப் த மேன் இன் த ஸ்ட்ரீட். தெருமுனையில் இருக்கின்றவருடைய பிரதிநிதியாக நான் இருக்கிறேன் சொன்னேன். அப்படி பிரதிநிதியாக இருக்கின்ற காரணத்தால் தான் இன்றைக்கு புதுமை பெண் திட்டத்திலேயும் அதை போலவே தமிழ் புதல்வன் திட்டத்திலேயும் மாணவர்களுக்கு 1000 ரூபாய் கொடுப்பதோடு சத்துணவு திட்டத்தின் மூலமாக காலையிலேயும் சிற்றுண்டி தருகின்ற காரணத்தால் அவர்களுக்கு இன்றைக்கு இடைநிற்றல் இல்லாமல் இன்றைக்கு சேர்கின்ற மாணவர்களுடைய சேர்க்கை அதிகமாகி கொண்டிருக்கிறது. ஆக கல்வியிலே NEP என்கின்ற நேஷனல் அந்த எஜுகேஷன் பாலிசியில 2035 அடைகின்ற அந்த இலக்கு 50% இலக்கை இப்ப தமிழ்நாடு இப்பொழுது சராசரி தேசிய சராசரி வந்து 26% தான். தமிழ்நாடு இப்பொழுது 50% எட்டி இருக்கிறது. ஆகவே அந்த வகையில கல்வியிலும் புரட்சி செய்து கொண்டு வறுமை இல்லாத ஒரு சூழ்நிலை உருவாக்குகின்ற அந்த புரட்சியை நோக்கும் போய்கொண்டிருக்கிறது.